வெல்கம் டு ஆல். அன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 1ல கூட்டுத்தொடர் வரிசையை பத்தி எல்லாமே பார்த்தோம், டீட்டெயிலா பார்த்தோம். அதுல வந்து இப்போ வந்து நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூட்டுத்தொடருடைய பண்புகள் பார்த்துட்டு அது ஓரியன்டா கேட்கக்கூடிய கணக்குகளும், அப்புறம் கூட்டுத்தொடர்ல நம்ம விட்டு வச்ச கணக்குகள், அதாவது ஸ்கூல்ல கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகளை நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில பண்புகள் பார்க்க போறோம். கூட்டுத்தொடரின் பண்புகள். கூட்டுத்தொடரின் பண்புகள் ஃபர்ஸ்ட் பண்பு பாருங்க, ஒரு கூட்டுத்தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தால் கிடைக்கும் தொடர் கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இப்போ நமக்கு வந்து ஒரு கூட்டுத்தொடர் இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டுத்தொடரோட ஏதோ ஒரு நம்பரை நான் பெருக்கினாலும் சரி, வகுத்தாலும் சரி, கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடியது எதா இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா தான் இருக்கும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூட்டுத்தொடர் எடுத்துக்கிறேன். இதோட நம்ம ஒரு நம்பரை பெருக்குவோம், ரெண்டு கூட்டணும் அப்படின்னா 2 2 4, 4 2 6, 6 2 8, 8 2 10, 10 2 12. இப்ப இதுவும் வந்து ஒரு ஏபி தான், அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். இதே மாதிரி ரெண்டை பெருக்கி பார்ப்போம். ரெண்டு பெருக்கி போட்டோம் அப்படின்னா 2 2 4, 4 2 8, 4 2 8, 6 2 12, 8 2 16, 12 20. இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா தான் இருக்கும். எல்லாத்துலயுமே 4 வந்து கூட்டின மாதிரி இருக்கும். அப்ப இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருக்கும். அப்போ ஒரு எண்ணை வந்து நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட ஒரு எண்ணை கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி, பெருக்கினாலும் வகுத்தாலும் என்ன பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தொடரும் என்னவா இருக்கும்னா ஒரு கூட்டுத்தொடரா தான் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க, ஏபிசி ஆகியன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 2b = a + c. அதாவது ஏபிசின்ற ஒரு தொடர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தது அப்படின்னா 2b = a + c அப்படின்ற இந்த கண்டிஷனை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நான் எடுத்துக்கிறேன். 4 7 10 இந்த மாதிரி ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த அதுக்கு பதிலா எக்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க. சிம்பிள் கொடுத்துட்டு அந்த எக்ஸோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 10ன்றதை விட்டுட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 7 x 13ன்னு கொடுத்து இதுல எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 7 x 13 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணணும். 2b = a + c. இதுல ஏன்றது 7, cன்றது 13, bன்றது x. அப்ப 2x = ஏக்கு பதிலா 7, சிக்கு பதிலா 13ன்னு வரும். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 13 7 ஆட் பண்ணோம்னா 20ன்னு கிடைக்கும். இப்ப 20, இங்க 2x. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 2 பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தலா மாறிடும். சோ அப்ப 20/2 அடிச்சோம்னா 10. அப்ப x = 10. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன வேல்யூ இருந்ததுன்னா 10 தான் இருந்தது. அப்ப அதுக்கு பதிலா நம்ம x போட்டு கண்டுபிடிச்சோம். மறுபடியும் நமக்கு x-ஓட வேல்யூ 10னே கிடைச்சிருச்சு. சோ அந்த இடத்துலதான் நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். ஏபிசின்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருந்தது அப்படின்னா 2b = a + c அப்படின்னு எடுத்து செய்யணும். அடுத்தது பாருங்க, அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தடுத்து 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுல ஏவோட மதிப்பு என்ன இல்லைன்னா டியோட மதிப்பு என்ன அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம இதை தான் எடுக்கணும். அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னா a - d, a + d இதை தான் நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, அடுத்தடுத்த 4 உறுப்புகள். அதே மாதிரி 4 உறுப்புகள், 3 உறுப்புகள் கொடுத்தா இதை எடுப்போமா? 4 உறுப்புகள்னு கொடுத்தாங்கன்னா a - 3d, a - d, a + d, a + 3d இத மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னா a - 3d, a - d, a + d, a + 3d அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் கூட்டுத்தொடரின் பண்புகள். இப்போ கூட்டுத்தொடரின் பண்புகள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து அது ஓரியன்டான கணக்குகள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ABCLM என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் a - 4b + 6c - 4l + m = என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ இது வந்து ABCLM அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தொடர் வரிசையுமே நமக்கு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளா ஒரு தொடர் வரிசையை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்மளா ஒரு தொடர் வரிசை எடுத்துக்கலாமா? 2 4 6
8 எப்பவும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த தொடர் வரிசையை எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொடர் வரிசையை எடுத்துக்கலாம். இதுல வந்து வரிசையா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ABLMன்றத நம்ம வரிசையா எடுத்துக்கணும். இது A = 2 ABCLM இந்த மாதிரி எடுத்துக்கணும். A = 2 B = 4 C = 6 L = 8 Mன்றது 10 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு நம்மளுடைய சமன்பாடுல நம்ம வந்து பிரதியிடுவோம். A - 4B + 6C - 4L + M இதுதான் வந்து என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஏக்கு பதிலா நம்ம என்ன போடணும் அப்படின்னா 2ன்னு போட போறோம். இப்ப 2 - 4 × Bக்கு பதிலா 4ன்னு போட போறோம். சோ 4 × 4 + 6C. அப்ப 6 Cக்கு பதிலா என்ன பண்ணணும்னா 6 போட்டுருவோமா? சரி Cக்கு பதிலா 6 போட போறோம். அடுத்து -4 × Lக்கு பதிலா என்ன போடணும்னா 8 போடணும். Lக்கு பதிலா 8 போடணும். அடுத்து பிளஸ் Mக்கு பதிலா 10 போட போறோம். சோ இப்போ இங்க +10 எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணி போடுவோம். 2 4 16 6 36 4 32 -32 +10. இப்போ பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 46 48 வரும். பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா. இப்போ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 6 7 8 3 1 4 48 48 - 48 என்ன ஆயிடும்னா 0ன்னு ஆயிடும். சோ அப்ப நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 0 தான் கிடைக்கும். இந்த தொடர் வரிசையை தான் எடுக்கணும்னு கிடையாது. நமக்கு கூட்டு தொடர் வரிசையில எது வேணாலும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எது அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமா தான் வரும். சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் C 0 தான் இதோட ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் A - B/B - C யோட மதிப்பு காண்க. இதே மாடல் தான் இதுவும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 3 உறுப்பு மட்டும் கொடுத்திருக்காங்க. A B C மட்டும் கொடுத்திருக்காங்க. அதே கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எடுத்துக்கலாம். ABCன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ முதல் 3 உறுப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இது A B C இது 3 மட்டும் எடுத்தா போதும். Aக்கு பதிலா 2 Bக்கு பதிலா 4 Cக்கு பதிலா 6. இப்போ நம்மளுடைய சமன்பாடுல அப்ளை பண்ணலாமா? A - B/B - C. இப்போ A - Bன்னு சொல்லிட்டாங்க. Aக்கு பதிலா 2 போட போறோம். Bக்கு பதிலா 4 போட போறோம். பை Bக்கு பதிலா 4 - Cக்கு பதிலா 6. இப்போ 2ல 4 போச்சுன்னா -2 6ல 4 போச்சுன்னா -2 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ இதோட இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் B. அதுக்கடுத்து 3வது சம் பாருங்க. 100n + 10 என்பது ஒரு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் அந்த தொடர் என்ன, அதாவது அந்த கூட்டுத்தொடர் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி தொடரை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொடரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100n + 10 அப்படின்றத நம்ம TN அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். TN அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு. இதோட எண்ணாவது உறுப்பு வந்து நமக்கு தெரியாது. அதாவது எண்ணாவது உறுப்புன்றது நமக்கு என்னன்னு கொடுத்துட்டு அப்படியே போட்டாங்க. இதோட தொடர் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. எண்ணுக்கு பதிலா நமக்கு எந்த ஒரு உறுப்புமே கொடுக்கல அப்படின்றதுனால நம்ம 1 2 3 நம்மள அப்ளை பண்ணிக்கலாம். சோ நம்மளா n = 1ன்னு எடுக்கிறோம். n = 1ன்னு எடுத்தோம்னா T1 = 100 × 1 + 10. அப்ப இங்க 100 × 1 100 தான் வரும். 100 + 10 110. இப்ப அதுக்கு அடுத்து n = 2ன்னு எடுக்கலாம். n = 2ன்னு எடுத்தோம்னா T2 = 100 × 2 + 10. இப்ப 100 2ஆல பெருக்கணும்னா 200 200 + 10 210. அதுக்கு அடுத்து n = 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா T3 = 100 × 3 + 10. 3 + 10 எடுத்தோம்னா 300 + 3 10 அதாவது 310ன்னு வரும். இப்ப நம்மளுடைய தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா 110 210 310 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய தொடர் வரிசை. இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த தொடர் வரிசை எப்படி இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப எண்ணுக்கு பதிலா 1 2 3ன்னு அப்ளை பண்ணி போட நமக்கு ஒவ்வொரு நம்பரா கிடைக்கும். அதை அப்படியே சேர்த்து எழுதணும்னா ஒரு தொடர் வரிசையா கிடைச்சிரும். அடுத்து வந்து 4வது கணக்கு பாருங்க. 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு என்ன, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஒரு பண்பு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில்
2b ஈக்குவல் டு a பிளஸ் c அந்த மாதிரி எடுத்தோமா, இதுவும் அதே மாதிரிதான். இது a, இது b, இது c அந்த மாதிரி வச்சுக்கலாம். abc அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் அதோடைய k-ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த பண்புடைய அந்த சமன்பாடை வச்சுதான் நம்ம இதை செய்ய போறோம். அப்ப அந்த பண்புப்படி ஏபிசின்னு எடுத்தோம்னா 2b பிளஸ் a பிளஸ் சி அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுல ஏன்றது 3 பிளஸ் கே, பின்றது 18 மைனஸ் கே, சின்றது 5k பிளஸ் 1 இதுதான் நம்ம எடுக்க போறோம். இப்ப 2b ஈக்குவல் டு a பிளஸ் 1 அப்ப 2 இன்ட்டு பிக்கு பதிலா என்ன எடுக்கணும்னா 18 மைனஸ் கேன்னு எடுக்கணும். அடுத்து ஏக்கு பதிலா என்ன எடுக்கணும்னா 3 பிளஸ் கேன்னு எடுக்கலாம். அடுத்து பிளஸ் சிக்கு பதிலா என்ன எடுக்கணும் அப்படின்னா 5k பிளஸ் 1 5k பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். இப்ப பாருங்க இந்த ரெண்டை உள்ள பெருக்கி விட்டோம் அப்படின்னா என் ரெண்டா 16 மிச்சம் 1 ஓரன் 2 1 3 மைனஸ் 2k ஈக்குவல் டு இங்க வந்து கேவெல்லாம் ஆட் பண்ணுவோம். கேவை கூட்டணும் அப்படின்னா 6kன்னு கிடைக்கும். 6k பிளஸ் 4ன்னு கிடைக்கும். 3 பிளஸ் 1 4ன்னு கிடைச்சிச்சா. இப்ப கேவெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். சோ இந்த 6k வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது மைனஸா கிடைக்கும். சோ அப்ப மைனஸா மாறிச்சுன்னா மைனஸ் 6k மைனஸ் 2k அப்படின்னு சொல்லி வரும். இந்த 36 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல மாறும். ஸோ மைனஸ் 36k சரி மைனஸ் 36ன்னு வரும். இப்போ 36ல 4 போச்சுன்னா எவ்வளவு வரும் 32ன்னு வரும். இப்போ இந்த டேம் வந்து இப்போ இது ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ஒரே சிம்பிளா இருந்தா நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணி போடுவோம். இப்போ 6k மைனஸ் 6k மைனஸ் 2kனா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 8kன்னு கிடைக்கும். மைனஸ் 8k ஈக்குவல் டு இங்க மைனஸ் 32ன்னு வரும். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 8k ஈக்குவல் டு 32ன்னு வரும். அப்ப 8k ஈக்குவல் டு 32 அப்படின்னா இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வருவோம். இது பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தலாம் மாறும். 32/8 அடிச்சோம் அப்படின்னா 1/8 4/8 32. அப்ப k-ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 4. அப்ப k-ஓட மதிப்பு நமக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னா ஆப்ஷன் D-ல இருக்கு. 4ன்றது ஆப்ஷன் D-ல கொடுத்திருக்காங்க. அப்ப k ஈக்குவல் டு 4. இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. x 10 y 24 z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் z-இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் இதே மாடல் தான். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க ஒரே சிம்பிள் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. கே மட்டும் கொடுத்து கே கேட்டிருந்தாங்க. இங்க வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசி என்ன கேட்டிருக்காங்கன்னா இசட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. சோ அப்ப நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா நம்ம பண்புல எடுத்தோம் இல்லையா, ஏதாவது ஒரு 3 நம்பரை மட்டும் எடுத்துக்குவோம். இப்ப இந்த ரெண்டு பக்கமும் நம்பர் இருக்கு, ஒரே ஒரு சிம்பிள் இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதை ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்தோம்னா இதுல வச்சு நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா இது என்ன தொடர் வரிசையில போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இசட்டோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இதை ஏபிசின்னு சொல்லி எடுத்திருக்கோமா, அப்ப நம்மளோட கண்டிஷன் படி 2b ஈக்குவல் டு a பிளஸ் சி இதான் நம்மளுடைய கண்டிஷன். இப்ப 2bனா பிக்கு பதிலா என்ன எடுக்கணும் ஒய்ன்னு எடுக்கணும். அப்ப 2y ஈக்குவல் டு ஏக்கு பதிலா 10, பிக்கு பதிலா சிக்கு பதிலா 24ன்னு எடுத்துக்கணும். இப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 34ன்னு கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 34ன்னு வரும். இங்க 2y இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு இந்த பக்கம் வரும்போது 34/2ன்னு வரும். அடிச்சோம் அப்படின்னா 1 2 7 2 14. அப்ப ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னா 17. ஒய்யோட மதிப்பு 17ன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம சமன்பாடை எழுதலாம். எக்ஸ் 10 ஒய்க்கு பதிலா நம்ம 17ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 17 24 இசட். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமையில இதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது கூட்டுத்தொடர் வரிசைனா ஏதாவது ஒரு நம்பரை வந்து எல்லா இதோடையும் கூட்டி போட்டிருப்பாங்க. இப்ப இதோட எதை கூட்டியிருக்காங்க அப்படின்னா 10ஓட எதை கூட்டினா நமக்கு 17 கிடைக்கும்னா 7 கூட்டினா 17 கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து 17ஓட 7 கூட்டினா 24 கிடைச்சிரும். அப்ப இதுல இருந்து 7 கூட்டியிருக்காங்க, இதுல இருந்து பார்க்கும்போது இதுலயும் 7 கூட்டியிருக்காங்க. அப்ப இந்த டேர்ம் கண்டிப்பா எப்படி இருக்கும்னா இதோட 7 கூட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிதான் கிடைச்சிருக்கும் நமக்கு. சோ அப்ப 10ல 7 கூட்டினா 17, 17ஓட 7 கூட்டினா 24, 24ஓட நம்ம 7 கூட்டணும். 7 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 24ஓட 7 கூட்டணும் அப்படின்னா 31ன்னு கிடைக்கும். 24 பிளஸ் 7 வந்து 31ன்னு கிடைக்கும். 31ன்னு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய இசட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 31. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இசட் ஈக்குவல் டு 31. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
அடுத்த கணக்கு பாருங்க. 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்போ கூடுதல்னு கொடுத்துட்டாலே நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கும். ஃபர்ஸ்ட் எள்ளு கொடுத்தா ஒரு ஃபார்முலா, எள்ளு கொடுக்கலனா ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்முலா எடுத்துக்கோம். இப்போ நமக்கு இங்க எள்ளு கொடுத்துருக்காங்க. எள்ளுன்றது கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஃபார்முலா என்ன எடுக்கணும் அப்படின்னா Sn = n/2 × a + l. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஆனா இங்க எள்ளு கொடுத்துருக்காங்க, ஆனா நமக்கு என்ன தெரியாது. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடணும். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? n = l - a/d + 1. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்ப எல்ன்றது இதுல கடைசி உறுப்பு. ஃபர்ஸ்ட் a எடுத்துக்கலாம். ஏன்றது இதுல என்ன அப்படின்னா 6, dன்றது என்ன அப்படின்னா 13ல இருந்து 6 கழிக்கணும். 13 - 6 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப டியோட மதிப்பு 7 கிடைச்சிருச்சு. இதுல எல்ன்றது 97. சோ அப்ப இங்க வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். என்னோட மதிப்பு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எல்லுக்கு பதிலா 97 போடுவோம். ஏன்றது இங்க 6. சோ அப்ப 6 போட்டுக்கலாம். டின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7 + 1. இப்ப 97 6 போச்சுன்னா 91/7 + 1. இதை அடிச்சோம் அப்படின்னா 1 7 2 3 21. 13 + 1 14. சோ இப்ப என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 14. இதை வச்சு நம்ம இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார்முலால என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப S14 = 14/2. ஏன்றது 6, எல்ன்றது 97. இப்ப 97ஓட 6 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சரி ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். 7ன்னு வரும். 97ஓட 6 கூட்டணும் அப்படின்னா 103 வரும். 103 கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம பெருக்கி போடணும். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 7 3 21, 21 2 அப்படியே போட்டுடலாம். 1 7. இப்ப 721 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 721. இப்போ வந்து 7வது கணக்கு பார்க்கலாம். 7வது சம் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அதன் பெருக்கற்பலன் 288 எனில் அதன் இந்த 3 உறுப்புகள் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப இதே நம்ம பண்புல பார்த்தோம். அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னா என்னென்ன எடுக்கணும்னா a - d, a + d. இது 3 தான் நம்ம எடுப்போம். இது 3 எடுத்துதான் நம்ம இந்த கணக்கை வந்து செய்ய போறோம். இதோட கூடுதல் வந்து 27ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப a - d, a + d இதோட கூடுதல் வந்து a - d + a + d எல்லாத்தையுமே கூட்டணும். அவ்வளவுதான். கூடுதல்ன்றது 27. அப்ப இது எல்லாத்தையுமே கூட்டி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குமா? 27ன்னு கிடைக்குமா? இப்ப 27ன்னு கிடைச்சிச்சுன்னா இதுல பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். +d - d கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 3a இருக்கு. அப்ப 3a = 27ன்னு வரும். 3a = 27னா a = இந்த 3 இந்த பக்கம் வருமா? 27/3 அடிச்சோம்னா 1 3 3 33 27. அப்ப a = நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்ப a = 9 கிடைச்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கூடுதல் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதோட பெருக்கல் பலன் வந்து 288ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே பெருக்கணும். a - d, a + d 3ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குமா? 288ன்னு கிடைக்குமா? இப்போ இதையும் பாருங்க. a + b, a - b அந்த ஃபார்முலா இருக்கு. a + b, a - b இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? a² - b² அந்த ஃபார்முலா எழுதுவோம். அப்ப a - d, a + d நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த a அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலாம்னா a² - d² எழுதுறோம். ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா இது a + b, a - b அந்த ஃபார்முலா இருக்கு. அதனால a² - b² அந்த ஃபார்முலா படி a² - d² அப்படின்னு சொல்லி எழுதுறோம். எழுதிட்டு = 288. இப்ப இங்க ஏக்கு பதிலா ஆல்ரெடி நம்ம இங்க 9ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணோம்னா 9 × 9² - d² = 288. இப்ப இந்த 9 பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போலாம். இது 9² 81 ஆயிடும். d² = 288/9. இதை அடிச்சோம் அப்படின்னா 9 9 3 27, மிச்சம் 1 2 18. ஸோ அப்ப 81 - d² = 32ன்னு கிடைக்கும். இப்ப இந்த 81 இது வந்து பிளஸ்ல இருக்கு, அந்த பக்கம் போகும்போது மைனஸ்னு கிடைக்கும். ஸோ -d² = 32 - 81ன்னு வரும். 81ல 32 போச்சு அப்படின்னா கழிச்சோம்னா 11ல 2 போச்சுன்னா 9, 7ல 3 போச்சுன்னா 4. ஸோ அப்ப 49ன்னு கிடைக்கும்.
-49 மைனஸ் டி ஸ்கொயர்னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ டி ஸ்கொயர் வந்து 49 அப்படின்னா டியோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய 3 உறுப்புகள், அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்னது? ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 உறுப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 3 உறுப்புல ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஏக்கு பதிலா 9, டிக்கு பதிலா 7. அப்ப 9 மைனஸ் 7, இங்க 9, இங்க 9 பிளஸ் 7. இப்ப 9 7 போச்சுன்னா இங்க 2, இங்க 9, இதுல வந்து இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 9 16 கிடைக்கும். சோ அப்ப நம்மளோட ஆன்சர் 2 9 16. இந்த உறுப்பு நம்மளோட ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. 2 9 16. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. 3 7 11 என்ற தொடரின் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்ப முன்னாடி பார்த்தோம் அதே கணக்கு தான். அதுல வந்து எல் கொடுத்திருந்தாங்க, இதுல எல் கொடுக்கல. எல் கொடுத்திருந்தா நம்ம ஒரு ஃபார்முலா, எல் கொடுக்காம இருந்தா ஒரு ஃபார்முலான்னு சொல்லியிருக்கோம். இப்ப எல் கொடுக்கல அப்படின்னா Sn equal to n by 2, 2a plus n minus 1 into d. இப்ப எல் கொடுக்கல அப்படின்னா n கொடுப்பாங்க. அப்ப எல் கொடுக்கலன்னா n என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க 40ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இங்க ஏன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3, dன்றது 7 மைனஸ் 3 4, அடுத்து nன்றது 40. இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ எஸ் 40 ஈக்குவல் டு 40 by 2 2a அப்ப 2 into 3 பிளஸ் n மைனஸ் 1ன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றது 40, 40 மைனஸ் 1 into d ஓட மதிப்பு 4. சரி, அப்ப இப்போ வந்து இதை அடிச்சோம் அப்படின்னா 2 4 0 ஆயிடும். 20, இங்க வந்து 2 3 6 பிளஸ் இங்க 39ன்னு வரும். 40ல 1 போச்சுன்னா 39. 39ஓட 4 பெருக்கணும் அப்படின்னா 34 36, 4 12, 12 3 15, 156. இப்ப 156ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணலாம். 6ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 12 162 கிடைக்கும். 162 கிடைக்கும். இப்ப இதோட நம்ம வந்து 20 பெருக்கி போடணும். 20 பெருக்கி போட்டோம்னா 2 2 4, 6 2 12, மிச்சம் 1, 1 2 1 3. இப்ப 0 சேர்த்துக்கலாம். 3240. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப நம்மளோட ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. 3240. இதோட வந்து கூட்டுத்தொடர் வரிசை வந்து முடிஞ்சது. பார்ட் 1லயும் பார்த்துட்டோம், பார்ட் 2லயும் பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸை வந்து நாங்க கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.